ஓகே. எக்ஸாம்க்கு படித்தாச்சு, எக்ஸாம் வருதுன்னு தெரியும், விடிய விடிய படித்தாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, சூப்பராக எழுதியாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, லீவுக்கு போயிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்தாச்சு. ஓகே, அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும், அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்னு நம்ம லீவில் வந்து அடம் பிடிச்சி எல்லாமே வாங்கியிருப்போம். நம்ம வந்து ஹாப்பியாக இருந்திருப்போம். ஓகேவா? பட் இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வரும்போது அப்படியே கருக்குன்னு இருக்கும். ஒவ்வொரு பீரியடும் எல்லாருக்குமே இருக்குங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டு பேப்பர் இருக்குல்ல அதெல்லாம் திருத்திட்டு ப்ராக்ரஸ் அது வந்து கொண்டு வருவாங்க. யார்? நம்ம டீச்சர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அந்த ப்ராக்ரஸில் என்ன இருக்கோ அப்படின்னா மார்க் ஷீட், அதில் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுடைய மார்க்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு வாட் எவர் என்ன இருக்கோ அது எல்லாருடைய மார்க்ஸும் போட்டு, ஃபெயிலாக இருந்தால் ஃபெயிலு அதை போட்டு ரெட் கலரில் வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, கோடு போட்டிருப்பாங்க ஃபெயில் சொல்லிட்டு. அப்புறம் ரேங்க்னால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, ஃபிஃப்த்துக்குள்ளே இருப்பாங்க, ஒருத்தர் 10th இருப்பாங்க, ஒருத்தர் வந்து லாஸ்ட் ரேங்காக கூட இருப்பாங்க. ஓகே, அது எல்லாமே அந்த மார்க் ஷீட்டில் வந்து அந்த ப்ராக்ரஸ் கார்டில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். உடனே நம்ம டீச்சர்ஸ் உள்ளே வந்துட்டு, சசி எந்திரி, ஓகே உன்னுடைய மார்க் இவ்வளோவா, நாளைக்கு போய் உன் பேரண்ட்ஸ்கிட்ட இது சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, நாமளும் சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே ஜென்யூனாக அப்பாட்ட ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து சைன் போட்டுருவாங்க. ஃபெயில் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாலாம் அப்படின்னு தான், ஃபெயில் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் ஃபெயிலாம் ஆகிறது இல்லைங்க, நான்லாம் கிளவர் கேர்ள், எல்லா வகுப்புலையுமே நான் வந்து பாஸ் ஆகியிருக்கேன், நல்ல ஒரு ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான் நான் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான், ஃபெயிலாம் ஆக மாட்டேன். எங்கள் அப்பாவாக இருந்தால் ஓகே சசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், ஆனால் இதை விட என்ன பெட்டராக அதிக மதிப்பு வந்து வாங்கணும், மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்பாஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி கொட்டுவாங்க. இன்னைக்கு எதுக்கு அனுப்பிச்சேன் ஸ்கூலுக்கு, படிக்கிறதுக்கு அனுப்பிச்சேன்னா என்னத்துக்கு அனுப்பிச்சேன், மார்க்ஸ் பாரு ஒன்றுமே இல்லை தண்டம், இனிமேட்டு நீ வந்து ஸ்கூலுக்கே போகாத, லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க, இப்படி இருந்தால் எப்படி நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க. ஒரு சிலர் நாம் என்ன பண்ணுவோம், இந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக நாமளே பேரண்ட்ஸோட சைனை போட்டு 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 பார்த்து நாமளே ப்ராக்ரஸில் வந்து சைன் போட்டுக்குவோம். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதில் எத்தனை பேர் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லும், எத்தனை பேர் ப்ராக்ரஸ் கார்டில் நீங்களே வந்து சைன் போட்டிருக்கீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வாங்காமல் நீங்களே சைன் போட்டு அந்த மார்க் ஷீட்டை வந்து மிஸ்கிட்ட வந்து கொடுத்துருக்கீங்க? ப்ளீஸ்